நாம் இந்தியாவில் செலவு செய்யும் 100 ரூபாயை மற்ற நாடுகளுக்கு கொண்டு சென்றால் என்ன வாங்கலாம் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதலில் நம்ம இந்தியாவில் 100 ரூபாய்க்கு ஒரு சாதாரண அல்லது நடுத்தர உணவகத்தில் காலை உணவோ அல்லது மதிய உணவோ சாப்பிடலாம். அதுபோக 100 ரூபாயை வச்சு என்ன வாங்க முடியும் அப்படின்றது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் நம்ம நாட்டினுடைய 100 ரூபாயை வச்சு மற்ற நாடுகளில் என்ன வாங்க முடியும் அப்படின்ற கேள்விக்கான விடை சுவாரஸ்யமாக உள்ளது. அதை பார்க்கலாம் வாங்க. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவின் 100 ரூபாய் அப்படின்றது அமெரிக்காவில் சுமார் $1.0. அந்த தொகையில அமெரிக்காவில் பொதுவா எதுவுமே வாங்க முடியாது. ஒரு சாதாரண உணவகத்துல ஒருவேளை உணவுக்கு பொதுவாக $10 ஆகும். அதாவது நம்ம நாட்டு மதிப்புக்கு 950 ரூபாயிலிருந்து 1900 ரூபாய் வரை ஆகும், அல்லது அதற்கு மேல் கூட செலவாகும். ஒரு தண்ணீர் பாட்டில் கூட அமெரிக்காவில் நம்ம நாட்டு 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. அடுத்ததா இங்கிலாந்துல பார்க்கலாம். இந்தியாவினுடைய 100 ரூபாய் வச்சு இங்கிலாந்துல 0.79 பவுண்ட் தான் அதனுடைய மதிப்பு. இந்தியாவில் ரூபாய் பைசா அப்படின்னு சொல்றது போல யூகேல பவுண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் 100 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருட்களின் வாங்கும் திறனோடு ஒப்பிடும்போது யூகேல ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததா இந்தியாவினுடைய 100 ரூபாய் துபாயின் மதிப்பு 3.9 UAE திராம். இதை வச்சு ஒரு சிறிய குளிர்பானம் அல்லது தண்ணீர் பாட்டில் வாங்கலாம். மேலும் சில சிறிய மற்றும் மலிவு விலை கஃபேக்கள்ல ஒரு டீ அப்படி இல்லைன்னா ஒரு சிறிய காஃபி கூட குடிக்கலாம். மேலும் 100 ரூபாய் வச்சு குறுகிய தூர மெட்ரோ பயணம் மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைனா ஒரு சாக்லேட், சிப்ஸ் போன்ற சிறிய ஸ்நாக்ஸ் வகைகளை வாங்கலாம். துபாயில் 100 ரூபாய்க்கு முழு உணவு வாங்குறது அப்படின்றது பொதுவா சாத்தியமில்லை அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவினுடைய 100 ரூபாய் அப்படின்றது 290 இருந்து 295 பாகிஸ்தான் ரூபாயா இருக்கு. இந்தியாவுடைய 100 ரூபாய்க்கு சிக்கன் 65 உடன் ஒரு பிரியாணியை சாப்பிடலாம். இவற்றை தவிர நகர பேருந்துல சில குறுகிய தூர பயணங்களை 100 ரூபாய்க்கு மேற்கொள்ளலாம். 100 ரூபாய்க்கு ஒரு பெரிய உணவகம் சென்று முழு உணவு சாப்பிட்றது எல்லா இடத்துலையும் சாத்தியமில்லை. இருந்தாலும் சில உள்ளூர் தெரு உணவு கடைகள்ல எளிய உணவு அப்படி இல்லைன்னா நடுத்தர அளவிலான ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சீனாவை பார்த்தோம்னா இந்தியாவுடைய 100 ரூபாய் சீனாவில் 8 to 9 யுவானா இருக்கு. இதை வச்சு சீனாவில் நிறைய வாங்க முடியாது. ஆனா சின்ன சின்ன ஸ்நாக்ஸ், பேசிக் ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்க முடியும். 1 to 2 ஸ்ட்ரீம் பன்ஸ் கூட வாங்கலாம். இல்லைனா ஒரு கப் சோயா மில்க், இல்லைனா ஒரு ஸ்நாக்கு, இல்லைனா ஒரு முட்டை வாங்க முடியும். பொதுவாக சீனாவில் ஸ்ட்ரீட் ஸ்நாக்ஸ் 2 யுவான்ல இருந்து 10 யுவான் வரைக்கும் கிடைக்கும். அதனால நம்ம இந்திய 100 ரூபாயை வச்சு சின்ன கப்ல நூடுல்ஸ் போன்றவை கூட கிடைக்கும். அடுத்ததா நம்ம நேபாள தான் பார்க்க போறோம். இந்தியாவினுடைய 100 ரூபாயின் மதிப்பு நேபாளில் சுமார் 150 இருந்து 170 நேபாள ரூபாயா இருக்கு. இதை வச்சு நேபாளத்துல நம்மளால சிறிய அளவில் பொருளை வாங்க முடியும். குறிப்பா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படி இல்லைன்னா லோக்கல் ஷாப்ல வாங்கலாம். ஒரு டீ அப்படி இல்லைன்னா சிறிய அளவிலான ஸ்நாக்ஸ் வாங்கலாம். அப்படியும் இல்லைன்னா பேக்கரி ஐட்டம் ஏதாவது ஒன்று வாங்கலாம். மேலும் லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட் சிறிய அளவில் ஏதேனும் வாங்கலாம். இதே போன்று ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளில் நம்ம இந்தியாவினுடைய 100 ரூபாய் வச்சு ஒரு டீ இல்லைனா காஃபி, ஸ்நாக்ஸ், சிற்றுண்டி வாங்கலாம். ஆனால் பெரும்பாலும் இவற்றையே வாங்க முடியும். வளர்ந்த நாடுகளில் இதுவும் வாங்க முடியாது. அடுத்ததா ரஷ்யாவை பார்த்தோம்னா இந்தியாவினுடைய 100 ரூபாய் ரஷ்யாவில் 81 ரூபிலா இருக்கு. 81 ரூபில ரஷ்யாவில் பெரிய அளவில் எதுவுமே வாங்க முடியாது. ஆனால் ஒரு சின்ன குடிநீர் பாட்டில் அப்படி இல்லைனா ஒரு சாக்லேட் இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க முடியும். நம்ம இந்திய 100 ரூபாயை வச்சு முழு உணவோ மெட்ரோ டாக்ஸி பயணம் மேற்கொள்ளவே முடியாது. அடுத்ததா பிரான்ஸ். இந்தியாவினுடைய 100 ரூபாய் 0.91 யூரோவா அங்க கணக்கிடப்படுது. ஒரு சிறிய குடிநீர் பாட்டில் வாங்க முடியும். அதுவும் சில சூப்பர் மார்க்கெட்ல மட்டும்தான் வாங்க முடியும். மலிவான பிஸ்கெட் இல்லைனா சிறிய ஸ்நாக் வாங்க முடியும். சில கடைகளில் ஒரு சிறிய பேக்கெட் சாக்லேட் வாங்கலாம். ஆனால் 0.91 யூரோவுக்கு பொதுவாக ஒரு காஃபி, மெட்ரோ டிக்கெட், உணவு, சுற்றுலா, நுழைவு கட்டணம் இது மாதிரி எதையுமே வாங்க முடியாது. அதனால இந்திய 100 ரூபாய்க்கு இணையான தொகை பிரான்ஸ்ல அன்றாட தேவைகளில் ஒரு சிறிய பொருள் மட்டுமே வாங்க உதவும். ஒரு முழு உணவு அல்லது பயண செலவுக்கு இந்த 100 ரூபாய் பத்தாது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இலங்கை தான். இலங்கையில் இந்தியாவினுடைய 100 ரூபாய்க்கு 350 இருந்து 400 வரைக்கும் மதிப்பு இருக்கு. இந்த தொகையில இலங்கையில் நீங்கள் ஒரு தேநீர் அல்லது சிறிய காஃபி கூட வாங்கலாம். மேலும் ஒரு சிறிய சமோசா, ரோல், பன் போன்றவை வாங்கலாம். இவற்றை தவிர 1 இல்லைனா 2 குடிநீர் பாட்டிலை வாங்கலாம். மேலும் சில பிஸ்கெட் அப்படி இல்லைனா சிறிய சாக்லேட் வாங்கலாம்.
ஆனா பொதுவா ஒரு நல்ல உணவகத்துல முழு உணவு சாப்பிட இந்த தொகை போதாது. நீண்ட தூர டாக்ஸி பயணத்துக்கும் போதாது. பெரும்பாலான சுற்றுலா இடங்கள்ல நுழைவு கட்டணத்துக்கு போதாது. மொத்தத்துல இந்தியாவினுடைய 100 ரூபாய்க்கு இணையான தொகை இலங்கையில ஒரு சிறிய சிற்றுண்டி அல்லது அன்றாட தேவைக்கான சில பொருட்களை வாங்க உதவும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.